நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நங்கநல்லூர்ல இருக்க சீமாட்டி ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கோம். இப்போ இங்க என்ன நல்லா சமைக்கிறாங்கன்னு நம்ம போய் பார்க்கலாம். வாங்க பாத்துடலாம். வணக்கம் மக்களே, இன்னைக்கு சீமாட்டி சமையல்ல புது டிஷ்ஷ பார்க்க போறோம். ஐயா, என்ன டிஷ் பார்க்க போறோம்ன்றது சொல்லுங்க. ஜப்பானீஸ் சிக்கன் ரெடி பண்ணோம். ஜப்பான் சிக்கன் ரெடி பண்ண போறீங்க. இங்க இருந்து எங்களை ஜப்பானுக்கு கூட்டிட்டு போக போறீங்க. ஃளைட்ல எந்த டிக்கெட்ல போட்டுருக்கீங்க? இண்டிகோல போட முடியாதாம? நல்ல ஃளைட் போறேன். சரி சரிங்க. இமாரத் ஃளைட். அது என்ன ஃளைட்னு எனக்கு தெரியாது மக்களே. ஐயா தனியா வாங்கி விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். அது பாத்துக்கலாம். என்னென்ன ஜப்பான் சிக்கன்ல என்னென்ன டிஷ் எல்லாம் போட போறீங்க? என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு? ஜப்பானீஸ் சிக்கன்ல ஜாஸ்தி இல்ல, உப்பு மட்டும் போதுமா? I am speaking, no cross speaking. Sit down, please. உப்பு, சுகர், பெப்பர். உப்பு, சுகர், பெப்பர். இது மூணு போட்டீங்கன்னா ஜப்பான் சிக்கன் ரெடி. மில்க் போடணும், இன்னும் இருக்கு. மில்க், கிரீம், நெக்ஸ்ட் மில்க், கிரீம், மேத்தி. யாரோட மெத்தி? ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. மேத்தி. ஓ, கஸ்தூரி மேத்தி போடணும். ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. சரிங்க. ஜப்பான்ல எல்லாரும் பார்த்தா குட்டி குட்டியா தானே இருப்பாங்க. இந்த சிக்கன் மட்டும் அதே மாதிரி இல்லையே? தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. இந்தியன் சிக்கன் ஜப்பான் சைடு கலப்படம் பண்றீங்க. அப்ப இது தப்பு இல்லையா கலப்படம் பண்றது? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. இல்ல, தப்பு இல்ல. தின்னா பாவம் கொன்னா போச்சுன்ற மாதிரி. சாரி, கொன்னா பாவம் தின்னா போச்சு. சாரி யுவரான. என்னப்பா இன்னைக்கு இவ்வளவு ரோல் ஆகுது? ஜப்பான் போறதுனால நமக்கு மொழி தெரியல, அதனால இவ்வளவு ரோல் ஆகுது. இது என்னங்க ஐயா? அது மில்க் கிரீம். என்ன கிரீம் போட்டிருக்கீங்க? அமுல் கிரீம். ஓகே, அமுல் கிரீம் போட்டிருக்காரு. இது அது மைனஸ் சாஸ் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. கஸ்தூரி மெத்தி. இது சிக்கனுங்களா? மேல ஏதோ டாப்பிங்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா முன்னாடியே? இல்ல எதுவுமே இல்லையே. அதுல மைதா கார்ன்ஃபிளவர் போட்டிருக்கு. ஃப்ரை பண்ணிருக்கு. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன் பாருங்க. மைதா, கார்ன்ஃபிளவர், உப்பு, சால்ட். சேம் தானே? ஐயோ, ஆமா, ரெண்டுமே ஒண்ணுதான். கரெக்டா நீங்க தெளிவா இருக்கீங்களா? நான் செக் பண்ணிக்கிட்டேன். சால்ட் வேற, பெப்பர். ஓகே. இதுல சுகர் போடணும்னு சொன்னீங்களே, எப்ப சுகர் போடுவீங்க? சுகர் அது ரெடி பண்ண டைம்ல சுகர் போடணும். அதுல என்னன்னா, நான் வெயிட் லாஸ் பண்றதுனால சுகர் கட் பண்ணிட்டேன். சுகர் போடாம சமைக்க முடியுமா? சமைக்க முடியுமா? நல்லா இருக்குமா? நல்லா. ஜப்பான் சிக்கன் சுகர் போடணும்னு சொன்னீங்க. பண்ணல. கிரீம் இருக்கிறதா, அதுல ஸ்வீட் இருக்கிறதா அதுல இருக்குமா? சரி, பரவாயில்ல. எனக்கு இல்ல, மத்தவங்களுக்காக நீங்க சுகர் போட்டே சொல்லுங்க. உங்க ரெசிபியை நான் மாத்த விரும்பல. சமைக்க போயிடலாமா? ரெடி இல்லாமா? ரெடி. ஓகே மக்களே, போயிடலாம். ஓகே மக்களே, சமைக்க ரெடி ஆயிட்டோம். ஜப்பான் சிக்கன். ஜப்பானுக்கு நம்மள இங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. முதல்ல எடுத்த உடனே ஆலிவ் ஆயில். கரெக்டுங்களா? ஓகே, நான் புடிச்சிருவேன். அதெல்லாம் பயங்கரமான சமையக்காரன். இப்ப இவர் சமைக்கிற ஜப்பான் சிக்கனை வச்சு என் பக்கத்து வீட்டு கஸ்தூரியை நான் கரெக்ட் பண்றேன். எடுத்த உடனே கஸ்தூரியை தான் போடணும். வறுத்துருவாங்க. கஸ்தூரி போட்டாச்சு. கஸ்தூரி மெத்தி போட்டீங்கல்ல. அடுத்து கொஞ்சம் ஐயா வெங்காயம் போட்டாரு. கரெக்டா போடுறாருங்களா? நீங்க தான் சீனியர் செஃப், பாத்துருக்கீங்க. வெங்காயம், பூண்டு. ஆனா எங்க வீட்டுல கடுகு தான் போட்டு முதல்ல சமைப்பாங்க. கடுகு போடவே மாட்டீங்களா? நான் மீன் ஐட்டம்ல போடலாம். மீனுக்கு கடுகு போடலாம். ஓகே. இது ஜப்பானுக்கு போறதுனால கடுகு. ஜப்பான்லயே கடுகு சாப்பிட மாட்டாங்க. ஜப்பான்ல கடுகு சாப்பிட மாட்டாங்க மக்களே, அதனால போட மாட்டாங்க. மில்க் கிரீம் அடுத்து ஊத்திட்டாரு. மில்க் கிரீம் ரெடியா? ஓகே. மில்க் கிரீம் போட்டீங்க. நான் கலந்துட்டா காட்டுங்க. பாருங்க மக்களே, இன்னையில இருந்து நான் தான் இன்னைக்கு செஃப். இவரு சீமாட்டி கிச்சன்ல நான் தான் இதுக்கு மேல செஃப். மைனஸ் சாஸ் உள்ள போட்டீங்கன்னா சேர்த்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நான்லாம் சமைக்க ஆரம்பிச்சுன்னா ஏகப்பட்ட பேர் வந்து குடிக்கிறாருங்க. பாதியில சமையல் நல்லா வரணும்ன்ற காரணத்துக்காக நான் கொடுத்துட்டேன். இல்லன்னு வச்சுக்கோங்க, நம்ம பயங்கரமான செஃப். இப்ப அடுத்து சுகர். உப்பு. இது உப்பு, அதுதான் சுகர். 2 ஸ்பூன் சுகர் போடணும். 2 ஸ்பூன் சக்கர். பிளாக் பெப்பர், கட்டாயம் பிளாக் பெப்பர் சேர்த்துங்க, ரொம்ப அருமையா இருக்கும். இது என்னதுங்க ஐயா? அஜினோமோட்டோ. ஓகே. தேவையான அளவு மட்டும் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. ஜப்பான் சிக்கனை நம்ம இங்க சமைக்கிறோம். இந்தியால ஜப்பான் சிக்கன் பாத்துருக்கீங்களா? பயங்கரமா சமைக்கிறோம். ஐயா சிக்கன் போட்டாரு. நீங்க எப்ப லாஸ்டா ஜப்பான் போனீங்க? அதை சொல்லுங்க முதல்ல. ஜப்பான் போலியா? அப்புறம் எப்படி ஜப்பான் சிக்கன் கத்துக்கினீங்க நீங்க? அண்ணன் மட்டும் தனியா போயிட்டு வந்தாரா? நான் போயிட்டு வந்து ஜப்பான்ல அங்க போய் என்னெல்லாம் சுத்தி பாத்தீங்க நீங்க? முடிச்சுங்களா?
என்னங்க 2 கேள்வி கேட்கறதுக்குள்ள ஜப்பான் சிக்கன் முடிஞ்சு. நான் இங்கே ஒரு 2 இயர்ஸாக வந்துட்டு இருக்கேன். லைக் கடை ஓப்பனிங்லேருந்து வந்து சாப்பிட்டு தான் இருக்கேன். ஸோ இங்கே ஃபுட்ஸும் எல்லாம் நல்லா தான் இருக்கும். அங்கே அந்த அரேபியன் ஸ்டைல்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. எனக்கு இங்கே ஃபேவரட் பார்த்தீங்கன்னா அந்த அல்ஃபாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவங்களோட அந்த கப்சா ரைஸ்ன்னு அந்த அரபிக் ரைஸும் அது நல்லாயிருக்கும். ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெசர்ட்ஸும் நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல ஃபுட் நல்லா சாப்பிட்டு போகலாம். என்ன குறையாக இருக்காது. ஃபுட் கலர்ஸும் அவ்வளோவா இருக்காது நான் சாப்பிட்ட வரைக்கும். இப்போ மற்ற இடத்துல சாப்பிட்றது இங்கே எவ்வளோ வித்தியாசம்? லைக் நான் ஆக்சுவலி கட்டாரில் இருந்திருக்கேன். ஸோ எனக்கு அதோட டேஸ்ட் கொஞ்சம் இங்கே வருது. அந்த அரபிக் ரைஸ் அந்த ஸ்டைல் பார்க்க மாதிரி. ஸோ அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. ரோட்டி அந்த பன்னீர் பட்டர் மசாலாஸ் எவ்ரி திங் இஸ் குட். ஸோ நல்லா தான் இருக்குது. அது மாதிரி இது வரைக்கும் எதுவுமே பண்ணது கிடையாது. மேபி ஃப்யூச்சரில் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அதான். எப்பப்போலாம் வருவீங்க? நான் லைக் எப்பாச்சும் லைக் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வர மாட்டேன், வருவேன். பட் மோஸ்ட்லி ஏதாச்சும் ஆர்டர் மாதிரி பண்ணிடுவேன். ஸோ ஆர்டர் பண்ணதுனால மோஸ்ட்லி கடை விசிட் அப்பப்போ வந்துட்டு போவோம். லைக் ஏதாவது சூடாக சாப்பிட்ணும், எது ரைஸ் மாதிரி சாப்பிட்ணுன்னா இங்கே வந்து சாப்பிடுவேன். மிச்சம் ஆர்டர் பண்ணி தான் நான் சாப்பிடுவேன். உங்களோட சர்வீஸ்லாம் சர்வீஸ்லாம் நல்லா இருக்குது. லைக் கூப்பிட்டோன்னே எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, கரெக்டாக இருக்குது, ஒழுங்காக கவனிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ எனக்கு சாட்டிஸ்ஃபை தான். ஓகே மக்களே, பாத்தீங்கன்னா கீழே சமைச்சது எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல சாப்பிட போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடமே கொஞ்சம் ஜெகஜோதி ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நான் முக்கியமா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இதே மாதிரி சாப்பிட்டு இது எல்லாத்தையும் அனுபவிக்கணும், இந்த டேஸ்ட் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். இப்ப கொஞ்ச நேரத்துல நான் அனுபவிக்க போற டேஸ்ட் எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நங்கநல்லூர்ல இருக்க நம்ம சீமாட்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க, வந்து சாப்பிட்டு இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த அனுபவத்தை எல்லாத்தையும் நான் சாப்பிட்டு ரசிக்க போறேன். இதோட முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.